சமீபத்தில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. இதற்கு முன்பாக பல கட்சிகள்லாம் பேசுனாங்க. அதற்கு அதிமுகலாம் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எங்க தலைமையில தான் பாஜகவே இருக்கு. தமிழ்நாட்டுடைய சிஎம் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி கட்சி முடிவு பண்றதோ, கூட்டணி கட்சியில சேர்ப்பதோ, எத்தனை இடங்கள ஒதுக்குவதோ, இது எல்லாம் முடிவு பண்றது யாருன்னா பாஜக. ஆனா இவங்க வந்து கூட்டணிக்கு நாங்க தான் தலைமைன்னு அதிமுக சொல்லிக்குது. அதிமுக சொல்லிக்கிட்டாலும், இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் திரு அமித்ஷா அவர்கள்ட்டே இருக்கிறது. அவர்கள் தான் தமிழ்நாட்டிற்கு அதேபோல தேர்தல் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை நியமித்து, அவர் தான் செல்லக்கூடிய இடங்கள்லாம் இந்த என்டிஏ கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி சில கட்சிகள்லாம் பேசி அவர் தான் இணைச்சிருக்கிறாரு. அதிமுக அப்படிதான் இருக்கிறது. இந்த நிலையில பாஜக கூட்டணியில பார்த்துக்கிட்டோம்னா, அதிமுக வந்து 160லிருந்து 165க்கு மேற்பட்ட இடங்கள்ல போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுகிறது. பாஜகவுக்கு ஒரு 20 இடங்களும், அன்புமணிக்கு ஒரு 20 இடங்களும் குடுக்கலாம். அப்புறம் இந்த உதிரி கட்சியாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் தலைமையில ஒரு 2 சீட்டு, ஜெகன் மூர்த்தின்னு சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு 2 சீட்டு, டிடிவி தினகரன் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு சில சீட்டுகள் குடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, பாஜக ஏற்கனவே சில தொகுதிகள்லாம் தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் திட்டமிட்டு அந்த தொகுதியில் நாங்க தான் போட்டியிடுவோம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு உத்தேச பட்டியல் போட்டு அவங்க தயாராயிட்டாங்க. குறிப்பாக நம்ம பார்க்கலாம் கொங்கு மண்டலத்தில பல இடங்கள்ல பாஜக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுகிறது. இங்க தான் ஒரு பிரச்சனையே வருது. அதே கொங்கு மண்டலத்தில தான் அதிமுகவும் குறி வச்சிருக்கு. ஏற்கனவே கொங்கு மண்டலம் தங்களுடைய கோட்டையாக சொல்லிக்கக்கூடிய அதிமுக, நாங்க இந்த இடத்துல விட்டுக் கொடுக்க முடியாது. வேணும்னா சென்னை உள்ளிட்ட வட மாவட்டம்ல நாங்க தரோம். கொங்குல விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த கூட்டணியிலுமே ஒரு சலசலப்பு, ஒரு சச்சரவு போய்க்கிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்கும் நேரத்தில எந்தெந்த தொகுதியில இந்த கட்சி போட்டியிட போகுது என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டால் தான் அப்போதுதான் பிரச்சனை வரும். ஏன்னா, அவங்க ஒரு தொகுதியை ஃபிக்ஸ் பண்ணி போய்க்கிட்டு இருக்காங்க. அங்க போய் வேற கட்சிக்கு குடுத்தாக்க ஒரு சர்ச்சரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.